அந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய். அசத்திய அதிவேக பந்து வீச்சாளர் நடராஜன். முதல் முறையாக அவருக்கு வந்த பர்பிள் கேப் மகளுடன் கொண்டாடிய நடராஜன். தேவையில்லை, சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை, குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் ஐதராபாத் அணி கடைசி பந்தில் அபார வெற்றி பெற்று இருக்கிறது. இந்த போட்டியில் முதல் பேட்டிங் ஆடிய ஐதராபாத் அணி 20 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 201 ரன்கள் சேர்த்தது. இதன் பிறகு களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன்கள் மட்டுமே சேர்த்து தோல்வியை தழுவியது. ராஜஸ்தான் அணியின் வெற்றிக்கு 25 பந்துகளில் 41 ரன்கள் எடுத்தால் போதும் என்ற நிலையில் ஹைதராபாத் அணி பவுலர்கள் கட்டுக்கோப்புடன் பவுலிங் செய்தனர். குறிப்பாக புவனேஸ்வர் குமார், கமின்ஸ் மற்றும் நடராஜன் மூவரும் அசத்தலாக பவுலிங் செய்தனர். இந்த போட்டியில் புவனேஷ்குமார் 3 விக்கெட்டுகளையும் நடராஜன் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார். இதன் மூலமாக நடராஜன் இந்த IPL தொடரில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர்களுக்கான பட்டியலில் முதல் இடத்திற்கு முன்னேறினார். 8 போட்டிகளில் விளையாடியுள்ள நடராஜன் 15 விக்கெட்டுகளை வீழ்த்தி பர்பிள் கேப்பை கைப்பற்றி இருக்கிறார். இவருக்கு அடுத்ததாக பும்ரா 10 போட்டிகளில் விளையாடி 14 விக்கெட்டுகளை வீழ்த்தி 2வது இடத்தில் உள்ளார். முதல் முறையாக நடராஜன் தலைக்கு பர்பிள் கேப் வந்த நிலையில் மைதானத்தில் இருந்த தனது மகளை தூக்கி கொண்டாடினார் நடராஜன். அப்படியே மகளோடு சென்று ஹைதராபாத் வீரர்களையும் சந்தித்து மகிழ்ச்சி களி கூறினார்.